டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 எக்ஸாம் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி தான். ஸோ கன்ஃபார்மாக இந்த மார்க் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகபட்சம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகே, அஃபிஷியல் கட் ஆஃப் வந்து இனிமேல் வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து நமக்கு தெரிய வரும். பட் இப்போதைக்கு வந்து ஜென்ரலாக எவ்வளோ வந்து வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். போஸ்டிங் வைஸ்னு இல்லை, ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், ஃபாரஸ்டராக இருக்கட்டும், இல்லை டைப்பிஸ்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் என்ன போஸ்டிங் எடுத்தாலும் சரி, இந்த கம்யூனிட்டிக்குள்ளே இருந்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட கொஷின்ஸ் நீங்கள் கரெக்டாக எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய், ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 minutes ஸ்டடி சேனல். இது போன்ற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஒரு குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா எந்த மாதிரி வீடியோஸ் வந்து போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் கேட்டகரி பார்க்கலாம். ஓசி அவங்களுக்கு வந்து 165 to 175 கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பேக்வேர்டு கிளாஸ் பிசி 160 to 70 கொஷின்ஸ் வந்து கரெக்டாக போட்டிருக்கவங்களுக்கு வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது. அடுத்ததாக எம்பிசி மற்றும் டிஎன்சி 158 to 168 கொஸ்டின்ஸ் கரெக்டாக போட்டவங்களுக்கு ப்ராபபிலிட்டி, அதாவது வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பிசிஎம் இதில் 155 to 165 கொஷின்ஸ் வந்து கரெக்டாக எழுதினவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஷெட்யூல்டு காஸ்ட் 150 to 160 கொஷின்ஸ் கரெக்டாக எழுதியிருக்கவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஷெட்யூல்டு காஸ்ட் அருந்ததியர் 145 to 155 கொஷின்ஸ் கரெக்டாக எழுதியிருக்கவங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஷெட்யூல்டு ட்ரைப் எஸ்டிக்கு 140 to 150 கொஷின்ஸ் எழுதியிருக்கவங்களுக்கு, அதாவது கரெக்டாக எழுதியிருக்கவங்களுக்கு சான்சஸ் வந்து அதிகபட்சமாகவே இருக்குது. இந்த டைம் குரூப் 4 எக்ஸாம் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. அதனால் கட் ஆஃப் வந்து உங்களுக்கு 180 கொஷின்ஸ்க்கு மேலாம் போல், மேக்ஸிமம் 175 கொஷின்ஸ் தான் வந்து கொடுத்துருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து இது வந்து நம்ம ஆண்களுக்கு வந்து பார்த்துருக்கோம். நீங்கள் உமனாக இருக்கீங்க, அதுவும் பிஎஸ்டிஎம்லாம் இருக்குது அப்படின்னா இதில் கொடுத்துருக்க கட் ஆஃப்லேருந்து ஒரு 3 கொஷின்ஸ் வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜென்ரல் ஓசி நீங்கள் ஃபீமேலாக இருக்கீங்கன்னா 172க்குள்ளே நீங்கள் 172 கொஷின்ஸ் வரை நீங்கள் கரெக்டாக போட்டிருந்தாலே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி 3 கொஷின்ஸ் வந்து மைனஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து ஓவரால் ப்ரெடிக்ஷன். இந்த ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ரொம்ப அதிகமாக மார்க் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி குரூப் 4 ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், கீப் ஸ்டடியிங்.